நம்ம மதுரையில் காட்டன் ஃபேப் எக்ஸ்போ போயிட்டுருக்குன்னு நிறையா பேருக்கு தெரியும். ஸோ இந்த எக்ஸ்போவில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டில் இருந்து அவங்கக்கிட்ட இருக்க யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. இவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா உடன் வெரைட்டிஸ் நிறையா இருக்குது. ஃபர்னிச்சர் ஐட்டம், ட்ரெஸ்ஸஸ்ஸு, அதுக்கப்புறம் செராமிக் ஐட்டம் இந்த மாதிரி இருக்குது. ஸ்டேட்ஸில் வந்து பார்க்கும்போது நமக்கு குஜராத்து, கேரளா, கர்நாடகா, பெங்களூர் இந்த மாதிரியான இடத்துலேருந்து வந்திருக்காங்க. மத்திய பிரதேஷ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஸ்டேட்லேருந்து வந்திருக்காங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த உடன் கலெக்ஷன்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். குட்டி குட்டியான பவுல்ஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு தேவையான இந்த மாதிரியான நம்ம இந்த டீ கப்ஸு, அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில்லாம் வந்துட்டு மூடி வைப்போல் அந்த மாதிரி இருக்கிற ஸ்லைட்ஸு, உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்லைட்ஸுமே வந்துட்டு இருக்குது. அது பாருங்கள், ஸ்கொயர் ஷேப்பு, ரவுண்ட் ஷேப்பு இந்த மாதிரி வந்துட்டு இருக்குது. அது வைக்கிற நமக்கு ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்கான கலெக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ ராஜஸ்தான்னு சொன்னாலே இந்த மாதிரியான உட் கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்கும். மசாஜருங்க இதெல்லாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்யூட்டான மசாஜர். நமக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், இது வந்துட்டு லிட்ஸுங்க. காஃபி டீலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆஃபீஸஸ்லலாம், அந்த பெரிய பெரிய ஆஃபீஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான லிட்ஸில் வந்து மூடி வைப்பாங்க. இது போக நமக்கு இந்த மாதிரியான அஞ்சரை பெட்டி இருக்குது. உடன்லேயே செஞ்சுருக்க அஞ்சரை பெட்டி. மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிரான்ஸ்பரண்டான கிளாஸ் மூலமாக இருக்கும். இது வந்துட்டு எலுமிச்சம்பழம் புளியிறது. இது 100 rupees மட்டும்தாங்க. ஸோ இது வந்து நம்ம பார்கெயின் பண்ணி ஒரு 80 rupees ரேஞ்சுக்கு வரைக்கும் அவங்க கொடுப்பாங்க. இஞ்சி பூண்டு தட்டுறதுக்கு, ஃபோட்டோ ஃப்ரேம் ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் பைபிள், பகவத்கீதா, அதுக்கப்புறம் குரான் இந்த மாதிரியான வச்சுக்கிற ஸ்டாண்ட்ஸ்லாம் வந்துட்டு இருக்குங்க. ஏதாச்சும் புக் வச்சு படிக்கிற மாதிரியான ஸ்டாண்ட்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டிங்களுக்கு கிளிகிளிப்ப மாதிரி வந்துட்டு இருக்கும்ல, அதுதாங்க இது. செம்ம க்யூட்டான கலெக்ஷன்ஸ் தான் இருந்துச்சு. உள்ளே என்ட்ரு ஆனோன்னுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு இருக்கிறது இந்த ஷாப் தான் வந்துட்டு இருக்கும். அட்ரஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நம்ம மதுரையில் மெடிக்கல் காலேஜ் எல்லாருக்குமே வந்து தெரியும். அதுக்கு ஆப்போசிட் கிரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காட்டன் ஃபேப் எக்ஸ்போ போட்டிருக்காங்க. February 3 வரைக்கும் இந்த எக்ஸ்போ நடக்கும். நிறைய பேர் எனக்கு கமெண்ட்டில் வந்து கேட்குறீங்க, அக்கா உங்களை காண்டாக்ட் எப்படி பண்ணுறது, எங்கள் ஷாப்புக்கு வந்து ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படி சொல்கிறீங்க. நமக்கு வந்து மெயில் ஐடி வந்து கொடுத்துருக்கேங்க. நம்ம சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். அதுக்கு நீங்கள் வந்துட்டு மெயில் பண்ணுங்கள் தாராளமாக. வேணும்னா நான் இந்த இடத்துல உங்களுக்கு மெயில் ஐடியுமே வந்துட்டு வைக்கிறேன். வேணுன்றவங்க மெயில் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஷாப்புக்கு வந்து வீடியோ எடுத்து போடலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடனில் இருக்கிற நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது. இது போக ஜுவல் பாக்ஸு, குங்குமச்சிமிழ், அதுக்கப்புறம் கீ ஹோல்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா சைஸஸ்ஸு, நிறையா ஷேப்ஸில் கூட இருக்குங்க. இதெல்லாம் வந்து மசாஜர் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். மசாஜர்லேயே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சைஸு, பெரிய சைஸு, அதுலேயுமே வந்துட்டு நமக்கு இந்த அக்குபஞ்சர்லாம் வந்து பண்ணுற மாதிரியான மசாஜர்ஸ் கூட இருக்குது. மேலே இருக்கிறது ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸு. ஸோ நைட் டைமில் நீங்கள் வந்தீங்கன்னா இதெல்லாம் லைட்ஸ்லாம் எரியும். உங்களோட வாலு, உங்களோட சீலிங் இந்த இடத்துல ஃபுல்லாமே நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இந்த கார்னர் ஸ்டாண்ட்ஸ்லாம் வந்துட்டு நிறையா வந்துட்டு இருக்குங்க. இந்த இடமே வந்து பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக வந்து இருக்குது. நான் சொன்னேன் இல்லைங்களா, ஜுவல் பாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 5 சைஸஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸ்மால் சைஸ், மீடியம் சைஸ், மெகா சைஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல எக்ஸ்ட்ரா லார்ஜ் சைஸு அந்த மாதிரிலாம் இருக்குது. கீ ஹோல்டர்ஸ்லேயுமே டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில், டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில் இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரீ மாதிரி இருக்கிறது, இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டார் மாதிரி இருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து ஷேப்ஸ் வந்து ரவுண்ட் ஷேப்ஸு இந்த மாதிரி இருக்குங்க. அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலர்ஸ்லலாம் நிறைய அவைலபிளாக இருக்குது. சின்ன சைஸ் வேணும்னா சின்ன சைஸ், பெரிய சைஸ் வேணும்னா பெரிய சைஸ், அந்த சைஸ் ஃபுல்லாகவே இருக்குங்க. மேலே இருக்கிறது ஃபுல்லாமே நம்ம வந்து டெக்கரேட் பண்ணி வைப்போம் இல்லைங்களா, அந்த தாங்க. ஹோம் டெக்கர் வந்து பண்ணணும்னு நினைக்கிறவங்க, உங்களோட ஆஃபீஸை டெக்கர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுதா 2 யானை, சரிங்க 3 யானை வந்துட்டு இருக்குது. இதெல்லாம் ஒரு கீ ஹோல்டர். நெக்ஸ்ட் நான் காமிக்கிறது நீங்களே வந்து பாருங்களேன். வீடியோவில் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லி தரல. இதெல்லாம் நான் காட்டுறது ரொம்ப பெரிய சைஸுங்க. வெல்கம்னு வந்து போட்டிருக்கோம். இல்லைனா வந்துட்டு இந்த மாதிரி சிங்கிளாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு யானை மட்டும் இருக்கிற மாதிரி வந்துட்டு இருக்குது. செம க்யூட்டான பிளாக் கலரில் வந்துட்டு இருக்குது பாருங்கள். இது வந்துட்டு ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி இருக்குது. இது ஃபுல்லாமே வந்துட்டு நீங்கள் கீ தொங்க போடுற மாதிரி தான் இருக்கும். அந்த கீ ஹோல்டர்ஸ்னு வந்து சொல்லுவாங்கள்ல, அதுதாங்க இதெல்லாமே. உங்களுக்கு இதை விட பெரிய சைஸ் வந்துட்டு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு பெரிய சைஸுமே இருக்குது. இப்போ கீ ஹவுஸ் அப்படின்னே வந்து போட்டிருக்கு பாருங்கள். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பியூர் வுட்டில் வந்து பண்ணியிருக்காங்க. ஃபினிஷிங்லாம் வந்துட்டு வேறு லெவலில் இருக்குது. செம க்யூட்டாக இருக்குங்க.
நம்ம சேனலை நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மதுரை சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே, அதுவும் ஆஃபர் வீடியோஸ் எல்லாமே நம்ம டெய்லி வந்து போட்டுட்ருக்கோம். நிறைய சிஸ்டர்ஸ் கேட்டிருந்தீங்க, சிஸ்டர் ராஜ்மஹால் வீடியோ போடுங்க, மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு இந்த ஒர்க் வச்ச சாரீஸ் வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அந்த வீடியோஸ் எல்லாமே நம்ம எடுத்து வச்சுருக்கோங்க. அது ஃபுல்லாமே நம்ம வந்துட்டு 1 by 1 அப்லோட் பண்ணுறேன். இந்த ஹோல்சேல் சாரீ பற்றிலாம் வந்து கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக அந்த வீடியோவும் நம்ம சோனாக அப்லோட் பண்ணலாங்க. உங்களோட ஷாப்பில் ஏதாச்சும் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் நம்ம சேனலோடைய மெயில் ஐடிக்கு நீங்கள் உங்களோட டீட்டெயில் வந்து அனுப்புங்க. கண்டிப்பாக நம்ம வந்துட்டு உங்கள் ஷாப்புக்கும் வரலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லேம்ப்ஸு உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கும். பிங்க் கலர், அதுக்கப்புறம் வந்துட்டு நல்ல மல்டி கலர்ஸு, அதுக்கப்புறம் க்ரீன் கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிங் சைஸில் இருக்கிற ஒரு வேறு லெவல் ஊஞ்சலுங்க. இந்த ஊஞ்சல்லாம் வந்துட்டு நீங்கள் பார்க்கும்போதே வந்து தெரியும், இந்த ராஜா ராணி அவங்கெல்லாம் வந்துட்டு அப்படி யூஸ் பண்ணுற மாதிரியான நிறைய ஃபர்னிச்சர் ஐட்டங்கள் எல்லாமே வந்துட்டு இருக்குங்க. உங்களுக்கு ஈச்சர்ஸு, கபோர்ட்ஸு, ராஜஸ்தான்னு சொன்னாலே நம்ம மனசில் வர்றது ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான கலர்ஃபுல் உட் ஃபினிஷிங்கில் இருக்கிற நிறைய இருக்கிற டீ குட்ஸில் பண்ணியிருக்க இந்த மாதிரியான ஸ்டோரேஜ் ஐட்டங்கள் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு ஷாப்புக்கு நம்ம வந்துட்டோம். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டெக்கரேட்டிவ் ஐட்டம் ஃபுல்லாமே வச்சுருந்தாங்க. இந்த யூனிக்காக கலெக்ட் பண்ணுவாங்களா அவங்களுக்குலாம் இந்த கடை ரொம்ப பிடிக்குங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸு. ஸோ ஸ்டார்டிங் ப்ரைஸு ஜஸ்ட்டு 300 ருபீஸ்லேருந்து இவங்கக்கிட்ட வந்துட்டு இருக்குங்க. நிறைய கலைநயத்தோட நிறைய ஃபேப்ரிக் யூஸ் பண்ணி நிறைய கலர்ஃபுல்லான பெயிண்டிங்ஸ் யூஸ் பண்ணி இவங்க பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்த் சைடில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான நம்ம எப்படி வந்துட்டு நம்ம ஊரில் கெட்டி மோலெல்லாம் வந்துட்டு வைப்போம்ல, அந்த மாதிரி வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியான மோளம்லாம் வந்து வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்களா நம்மளுடைய பிள்ளையார் தான். நீங்கள் அழகாக உங்கள் வீட்டில் ஹேங் பண்ணி வச்சுக்கலாம், இல்லைனா பூஜை ரூமில் இந்த மாதிரி வந்துட்டு டெக்கரேட் பண்ணி வச்சுக்கலாம். சைஸஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 சைஸஸில் அவைலபிள் இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய டெக்கரேட்டிவ் ஐட்டம் ஃபுல்லாமே வச்சுருந்தாங்க. இதை நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஸ்டாண்டாக கூட யூஸ் பண்ணலாம். நீங்கள் கிச்சனு இல்லாட்டி ஹாலு இந்த மாதிரி இடத்துல கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த சைக்கிள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வித் ஸ்டாண்டோட வருது. இல்லைனா நீங்கள் வந்துட்டு ஷோகேஸில் வந்து வைக்கும்போது ஃப்ளவர் வாஷாக கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். மந்தி மாதிரி வந்துட்டு வச்சுருக்காங்க பார்த்திங்களாங்க, செம்ம க்யூட்டாக. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கீ ஹோல்டர் தாங்க. இங்கே வந்துட்டு ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் எல்லாமே வந்துட்டு இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு இது என்னன்னு தானே நினைக்கிறீங்க, இதெல்லாம் வந்துட்டு லேம்புங்க. லேம்ப் வந்துட்டு நமக்கு சென்ட்ரல் ஹாலில் நைட்டில் வந்து லைட்டிங்லாம் வந்துட்டு அமர்த்திட்டு இந்த இதில் வந்து நம்ம லேம்ப்லாம் வந்து வச்சோன்னா வீடே வந்துட்டு அப்படியே ஜெகஜோதியாக வந்துட்டு இருக்கும். பிகாஸ் அதில் வந்துட்டு இருக்க ஹோல்ஸ் மூலமாக நமக்கு அந்த வெளிச்சம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி வேறு லெவல் எஃபெக்ட் வந்து கொடுக்கும். இவங்கக்கிட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான டெக்கரேட்டிவ் ஐட்டம் வச்சுருக்காங்க, லைட்டுமே வந்து வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நமக்கு எல்லாருமே பிடிச்ச ஒரு ஷாப் தாங்க. இந்த ஷாப்பில் நிறைய குட்டீஸ்க்கு தேவையான ஐட்டம் ஃபுல்லாமே இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம காமனாக நம்ம ஊரில் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த ஷாப் வந்து பார்த்திங்கன்னா கேரளாலேருந்து ஒரு அண்ணா வந்து போட்டிருக்காங்க. இந்த ஷாப்பில் நம்ம ஊர் ஐட்டம் மாதிரி தாங்க இருக்குது. குட்டி குட்டியான சீப்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்ப்ரே, பென்சில், இரேசர், ரப்பர், அதுக்கப்புறம் வந்துட்டு ஷார்ப்னர், நிறைய ஸ்டேஷ்னரி ஐட்டங்கள் இருக்குது, பால் ஐட்டங்கள் இருக்குது, க்ளே ஐட்டங்கள் இருக்குது. இந்த மாதிரி லைட்டில் வந்து இருக்கிற நமக்கு பால்ஸ்லாம் வந்துட்டு இருக்குது. அப்புறம் அந்த காலத்து நினைவுகளை ஞாபகப்படுத்துகிற மாதிரியான ஸ்ப்ரிங் பேங்கிள்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்குது. குட்டி குட்டி டாய்ஸ் எல்லாமே இருக்குது. இது நம்ம வந்து கீழே போட்டோன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட் எரியும்ல, அந்த பால் தாங்க இது. செம்ம க்யூட்டாக வந்துட்டு இருக்குது. இந்த ஷாப் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் 10 ருபீஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. குட்டீஸ்க்கு தாங்க முக்கியமாக அட்ராக்ட் பண்ணுறதுக்காக நிறைய ஐட்டங்கள் வந்து வச்சுருக்காங்க. அதே மாதிரியான வாட்டர் ப்ரூஃபில் இருக்கிற நிறைய நோட் புக்ஸ் வந்துட்டு இருக்குது. நம்ம குட்டீஸ்க்கு வந்துட்டு இந்த எழுதி பார்க்குறதுக்கெல்லாம் வச்சுருப்போம்ல, அது மாதிரி கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஓவராலாக இந்த ஷாப் வந்துட்டு இப்படி தாங்க இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு ஷாப் பார்க்க போகிறோம். அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய செப்பல்ஸ் வந்து வச்சுருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு பார்த்திங்கனாலே வந்து தெரியும், அவ்வளோ அட்ராக்டிவாக வந்துட்டு இருக்குது இந்த செப்பல்ஸ் எல்லாமே. இவங்கக்கிட்ட ஜஸ்ட்டு 300 ருபீஸ்லேருந்து செப்பல்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு வந்துட்டு கட் ஷூஸு, இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வச்சது, அதுக்கப்புறம் சோவி வச்சது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரூபி ஸ்டோன் வச்சது, இந்த மாதிரி அவங்களுக்கே யூனிக்கான ஃபேப்ரிக்கில் வந்து பண்ணியிருக்காங்க. எம்ப்ராய்டரிஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. செம்ம க்யூட்டாக நிறைய விதமான கலர்ஃபுல்லான செப்பல்ஸ்லாம் வந்துட்டு இருக்குது.
மல்டி கலர் செப்பல்ஸு, மல்டி கலர் ஸ்டோன் செப்பல்ஸு, இந்த மாதிரியான நார்மல் கட் ஷூஸு, நார்மலாக இல்லாமல் இல்லைன்னா ராஜஸ்தானுக்கே உரித்தான இந்த மாதிரியான செப்பல்ஸ்லாம் வச்சுருக்காங்க. செம க்யூட்டாக வந்துட்டு இருக்குங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, கேரளாவிலேருந்து ஒரு அண்ணா ஷாப் போட்டிருக்காங்கன்னு, அவங்க ஷாப் தாங்க இது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ராஜஸ்தான்லேருந்து நிறையா ஒரு ஸ்வீட் மாதிரி போட்டிருக்காங்க, மிட்டாய் கடை. இது வந்துட்டு ஒரு மவுத் ரெஃப்ரெஷ்னர் மாதிரிங்க. நம்ம எப்படி ஜீரகம் அந்த பல்லி மிட்டாயெல்லாம் சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரியானது தாங்க இது. ஜீரக மிட்டாயெல்லாம் நம்ம சாப்பிடுவோம்ல, இவங்க ஊரில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் வச்சுருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச கடைகள்லேயே முக்கியமான கடை வந்துட்டு இது தாங்க. இது வந்துட்டு ஒரு பேங்கிள் ஷாப்பு. இந்த ஷாப்பில் என்ன ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். இந்த ஸ்பெஷாலிட்டி வந்து நீங்கள் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஸ்டோனில் இந்த பேங்கிள்ஸ் எல்லாமே வந்து பண்ணியிருப்பாங்கங்க. அதே மாதிரி கலர் வந்துட்டு போகவே போகாதான். ஈஸியாக வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இதை வந்துட்டு பிரேக் பண்ண முடியாது அப்படி சொல்லியிருந்தாங்க அந்த அண்ணா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு யூபியிலேருந்து பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு ஆக்சுவலாக வந்துட்டு எந்த ஊர் சொன்னாங்கன்னு எனக்கு மறந்து போச்சு. மத்திய பிரதேஷா இல்லை யூபியா என்னன்னு சொல்லி எனக்கு தெரிலங்க எக்ஸாக்டாக. பேங்கிள்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குங்க. இது வந்துட்டு பெயிண்டிங்லாம் வந்து கிடையவே கிடையாதுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஒரே ஸ்டோனில் வந்து பண்ணியிருக்கிறதா வந்து சொன்னாங்க. உங்களுக்கு இந்த 4 பேங்கிளுமே சேர்த்து, இப்போ நான் செட்டாக 4 காமிச்சேன்ல, உங்களுக்கு 4 சேர்த்தே வந்து பார்த்திங்கன்னா 200 ரூபா. பட் நம்ம சேனலில் நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. நிறைய ஊறுகாய் வெரைட்டிஸ் வந்துட்டு இருக்குங்க. கிட்டத்தட்ட வந்துட்டு 30 வெரைட்டிஸான ஊறுகாய் ஃபுல்லாமே இருக்குது. நீங்கள் நினைக்கலாம் இதெல்லாமே வந்துட்டு எப்படி தீந்துருலக்கா அப்படின்னு. இப்படி எட்டி கொஞ்சம் பாருங்கள், பெரிய பெரிய கண்டெய்னரில் வந்து வச்சுருக்காங்க. ராஜஸ்தானில் இருக்கிற ஹோம்மேடு பிக்கிள்ஸ் தாங்க. அச்சார்னு வந்து நாங்கள் சொல்கிறாங்கங்க. இவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர்ஸில் நம்ம நினச்சே பார்க்க முடியாத ஊறுகாய் வெரைட்டிஸ் ஃபுல்லாமே இருக்குது. நமக்கு தெரிஞ்சது பூண்டு ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய், மிளகா ஊறுகாய், நார்த்தங்காய் ஊறுகாய், இந்த மாதிரி தானங்க வந்து தெரியும். ஆனால் நீங்கள் இங்கே வந்து பாருங்கள், வேறு லெவலில் வந்துட்டு இருக்குது. எக்ஸ்போ வந்து பார்த்திங்கன்னா February 3ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, உங்களுக்கு சிங்கிள் ஸ்டோனில் வச்சு பண்ணியிருக்காங்கன்னு. இது பிளாஸ்டிக்லாம் கிடையவே கிடையாதுங்க. இது வந்துட்டு ஸ்டோனில் வந்து பண்ணியிருக்காங்க, சிங்கிள் ஸ்டோனில் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதில் இருக்க கலர்ஸ் எப்பயுமே வந்துட்டு ஃபேட் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும்னு சொல்கிறாங்க. அவ்வளோ க்யூட்டாக வந்துட்டு இருக்குங்க. நீங்கள் மல்டி கலர்லாம் வந்துட்டு வாங்கினீங்கன்னா உங்களுடைய சாரீஸ்க்கு, சுடிதார்ஸ்க்கு, சல்வாருக்கு இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரியான 4 பேங்கிள்ஸ் இல்லாட்டி 6 பேங்கிள்ஸ் கூட வாங்கிக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி பேங்கிள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 வரைக்கும் வாங்கிக்கலாங்க. அரை டசன் வரைக்கும் வாங்கிக்கலாம். 150 ருபீஸு. ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ் தான் இருந்துச்சுங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மல்டி கலரில் இருக்கிற மாதிரி இருங்க, நான் எடுத்து காட்டுறேன். இது வந்து பாருங்களேன், உள்ளே வந்துட்டு அதோட ஃபினிஷிங்கு, அதோட லைட்டிங்கு, அது எல்லாமே செம்ம ராயலாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இந்த கடையை வந்துட்டு விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே வந்துட்டு ரொம்ப ஆச்சரியமாக அதிசயமாக நிறையா கடைகள் இருக்குது. இது போக நம்ம ஊர் கடையிலேருந்து, நம்ம ஊர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸு, ஜூஸஸ் இதெல்லாமே வச்சுருந்தாங்க. நல்லா வாங்கி சாப்பிட்டுட்டு எக்ஸிபிஷனை நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட்